10ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 9ஆம் தேதி ரிசல்ட் இன்னும் வரல. இதில் பாருங்கள், இந்த 715 2 மாதம் விட்டு பாருங்கள். 1 2 3 4 நாள் ஓகேங்களா. 4 நாள் விட்டு ஒரு மாதம், அதாவது 2 மாதம் விட்டு 4 நாளைக்கு கீழே 851 அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். இதில் பாருங்கள் 75 85 85க்கு அப்புறம் 95 பிசி 195 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். அப்படி இல்லைன்னா 165 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். ஏன்னா 75 ஏசியில் இருக்குது, 85 ஏபி இருக்குது. அப்போ 65 பிசி வச்சா 165 வரலாம். இல்லை 165. இதில் இன்னொன்று நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 223 ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதே தேதியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு மாதத்துக்கு முன்னாடி 119 டபுள்ஸு. ஸோ இங்கேயுமே பாருங்கள், இது ஒரு டபுள்ஸு. ஸோ இந்த மாதிரி டபுள்ஸ் வந்திருக்கு கரெக்டாக அந்தந்த தேதியில். டபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 1551 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் இன்னொன்று மேட்சிங் என்னென்னா, இன்னும் ரிசல்ட் வரல. ஒருவேளை ரிசல்ட்டு இந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் கேரண்டி ஆகிடும். இங்கே பாருங்கள் 650, இங்கே ஒரு 265. இந்த 65 ஏபி பிசி இருக்குது. ஏசி ஒரு வேளை இங்கே 65 வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இங்கே 65 வந்துச்சுன்னா திரும்பவுமே அதே நம்பரு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ஆப்போசிட் நம்பர் தான் அது. இங்கே பாருங்கள், இங்குமே வந்து இந்த 65க்கு இங்கே ஒரு 15, 65க்கு அப்படியே ஒரு 51. அப்போ திரும்ப இந்த 65 51 இங்கே வரலாம். ஒரு வேளை 2 மணிக்கு ரிசல்ட் வருது, இன்றைக்கி வந்து 2 மணிக்கு ரிசல்ட் வருது. அதில் இந்த 65 56 ஆல் போர்டு அடிச்சிச்சின்னு வைங்களேன். அப்போ திரும்பவுமே வந்து அந்த 165 பாக்ஸே அடிச்சிருவோம் ஓகேங்களா. ஒருவேளை 95 வந்துச்சுன்னு வைங்க, 195 பாக்ஸ் அடிச்சிடும் ஓகேங்களா. புரியுதா? பார்த்துக்குங்க. இது வருஷ சார்ட்டில் பாருங்கள், ஒன்று மேட்ச் ஆகுது. 036 அதிலிருந்து பாருங்கள் 56, திரும்ப ஒரு 56, அப்போ திரும்ப ஒரு 36 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 36, அதாவது 56 இருக்குது. ஒரு வேளை இங்கே பாருங்கள் 561, 566, 561. இதிலிருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் இந்த 86, அதாவது இங்கிருந்தே பார்த்துருவோம். இங்கிருந்து பாருங்கள் 63க்கு ஒரு 86 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அதிலிருந்தே ஒரு 36, அதிலிருந்து வந்து 06க்கு ஒரு 56, 06க்கு ஒரு 56, திரும்ப வந்து 66க்கு ஒரு 61. அப்படி பார்க்கும்போது திரும்ப இந்த 0561. ஸோ இப்போ நாம் எடுத்துருக்கிற நம்பருமே வந்து 156 தான் எடுத்துருக்கோம், 165ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதிலுமே வந்து ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகுது. இல்லைன்னா இதில் 2 நம்பராவது கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் ரிசல்ட் வரல. இந்த 255க்கு அப்படியே வந்து 755 இல்லைன்னா 700ன்னு வந்துடுமோன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரிசல்ட் அப்படியே வந்துடும் சில டைமில். சரி, எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த 97 இருக்கு பாருங்கள். இந்த 97க்கு 74 ஒரு நம்பரு ஆப்போசிட்டு 74. இந்த பாருங்கள், இந்த 67க்கு 2 நம்பர் ஆப்போசிட்டு ஓகேங்களா. அதாவது 74 76, 76க்கு 21. இந்த 13 இருக்குது பாருங்கள். இந்த 13க்குமே ஃபுல் ஆப்போசிட்டுங்க வச்சுருங்க. 13க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சுங்க அப்படின்னா 68 86 அப்படின்னு. ஏபி 68 86 இந்த மாதிரி வர்றதுக்குமான வாய்ப்பும் இருக்குது. ஏபியில் 68 86 எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து சி போர்டு மேட்ச் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது செக் பண்ணி பார்க்கலாம். 3 4 2ன்னு இருக்குது.
ஸோ இந்த 3 4 2க்கு அப்புறம் மேக்ஸிமம் 0 தான் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 9 வரணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 3 4 2 6 அப்படின்னு இருக்குது பாருங்கள். 3 4 2 6ன்னு ரிவர்ஸில் இருக்குது. அப்போ ஒருவேளை 6 வரலாம். ஓகேங்களா? 6 வரலாம். அப்படி 6 வரும்போது 686 இல்லை 866மே வரலாம். பாருங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி சி போர்டு 6 வச்சுன்னா 156ன்னு கூட ஒன்று வைங்க. ஓகேங்களா? 156 அப்படின்னு பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு.